मध्ये भागं लक्ष्मीकरणं प्रपद्ये वंशलोपाय रङ्गनाथसरद्विषं श्रीरङ्गवीरवेदान्तारायणो सदा सर्वेभ्यः स्वागतं च பழைய பாடல் சந்தேகம் எதுனா இருக்கா? அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது அலங்கியாப்தியோ தீர்க்க சுத்தி பிருத்தம் ஹல் अलंकार परम दीर्घो यौ ज्ञापो तदन्ताश्च परम सु ति ति एतत् अपृष्टम् अल् लुप्यते. अलंकार परम அல்லை எழுத்தை காட்டிலும் வெஞ்சன எழுத்தை காட்டிலும் பரமா இருக்கிற தீர்க்கமா இருக்கிற எந்த ஒரு ஞாபோ நீப்பு சாப்பிடுறது தீப்பிரத்தைகளுக்கு அவைகளுக்கும் ததந்தாச்ச அது அந்தமாவுடைய சப்தங்களுக்கும் பரமா இருக்கிற அலங்கத்துக்கால பரமா இருக்கிறன்னு ஒண்ணு, தீர்க்கமான நெந்தமோ ஆபந்த பிரத்யங்களோ காட்டு பரமா இருக்கிற சு பிரத்யம் தி தி இந்த மூணு பிரத்யமும் அபிருத்தமா இருந்த அபிருத்தமான ஏகால் பிரத்யாக ஒரேவுடைய பிரத்யத்துக்கு தான் அபிருத்தம்னு பேரு. அபிருத்த ஏகால் பிரத்யம் சொல்லணும். அப்ப ஏகால் பிரத்யமா இருந்த அந்த சூசி அவைகளுக்கு அந்த அல்லானது லுப்பியது லோபத்தை அடைகிறது. அல்ல காட்டு பரமா இருக்கணும், இல்லாட்டா தீர்க்கமா இருக்கிற நிறுத்தமான பிரத்யமோ ஆபந்தமான பிரத்யமோ பிரத்யேக அந்தமாவுடைய காட்டு பரமா இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் இதுவோ அதுவோ நடக்கும். பரமா இருக்கிற சு தி தி இந்த மூணு பிரத்யம் இருக்க அது அபிருத்தமா இருக்கச்சே, அது அபிருத்தம்னா ஒரு எழுத்தா இருக்கச்சே, அப்படி இருக்கச்சே அந்த அல்லானது அதுக்கு மெய் எழுத்தானது லோபத்தை அடைகிறது அப்படின்னு அர்த்தம். உதாரணம் இருக்குமா? அதே உதாரணம் ஏதாவது ஒரு அதுக்குதான் சகான்னு பார்த்தோமே, சகான்னு சக்கி சப்தம் அனங்க சகான்னு சு அப்படின்னு ஆச்சு, சூல உட்கார இட்டு சகான்னு இஸ் அப்படின்னு இருந்தது. இப்ப சகான்னு அல்ல அந்தமாவுடைய சப்தம் அலங்கார் பரமா இருக்கிற சுப்பிரத்தையும் அது சூல உட்கார இட்டு போயிட்டுனா இசுதான் இருக்கும். அப்போ அப்பிரத்தமான அல்லது அதுக்கு லோபம் இருக்கு. சகான் சகான் இருக்கும். அப்புறம் நலோ பிராதிபதிகா அப்புறம் உபதாதிகா நலோ பிராதிபதிகா நகார லோபம் சகாரு மாறுது. பிரதம வச்சனத்துல அந்த சகி சப்த ஈக்கு அனங்காதேச சகான் சகன்னு ஆனா விட்டு அந்த சகால் அல்லன் சகா பரமா இருக்கிறதுனால ரூபம் சகா நகாரா அல்லது கால பரமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம் यदि कटिशब्दः नित्य बहुवचनान्तः कटिशब्द नित्य बहुवचनान्तं बहुगुण वस्तुअपि संख्या अपि संख्यान् पेर वच्चे संख्यान् संयोगाय चुकादे एतेन बहु शब्दं गण शब्दं वधु प्रत्ययान्तं दति प्रत्ययान्तं இவைகளுக்கு संख्याன்னு பேரு. இதுல பகு கணன்னு பகுன்னு நிறைய கணன்னா கூட்டம் அப்படி அர்த்தம் கிடையாது சொல்லியிருக்கேன். இது மூணுக்கு ஆரம்பிச்சு எண்ணிக்கை சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற பகு கண சப்தங்களுக்கும் வது பிரத்யாந்தம் கத பிரத்யாந்தத்துக்கும் சங்கியான்னு பேர் வைக்கிற கத்திச்ச அப்படின்னு சொல்றதுனால அந்த தத்தியந்தமான சப்தத்துக்கு சங்கியா சப்தத்துக்கு ஷட்சமியும் விதிக்கிற ஷட்சம்யாத்து ஷட்சம்யா விதிக்கிற வச்சுனா என்ன ஆகுதுன்னா ஷட்பியோலுக்கு சொல்றதுனால ஷட்சமியக்காக பரமா இருக்கிற ஜஸ்டத்துக்கு லுக்காந்தி சொல்றதுனால விதிக்கிற. இப்ப கதி சு அப்படின்னு இருக்கிறது சாரி கதி ஜஸ் ஏன்னா கதி நித்திய பகவத் ஜஸ் பிரத்தையும் கதி ஜஸ்ன்னு இருக்கிறது. இந்த கதி சப்தத்துக்கு டதி பிரத்யாந்தமா இருக்கிறதுனால அதுக்கு சங்கியா சப்தம். அப்போ டதி பிரத்யா சங்கியா சப்தமா இருக்கிறதுனால ஷட்சம்ய. அப்போ ஷட்சம்ய வந்தாவது ஷட்பியோ லுக்குனால ஷட்சமிய ஜஸ்டத்துக்கு லுக்கு வந்துடுத்து.
அப்போ கதி ஜஸ்ட் ஜஸ்ட் லோபம் இருந்துச்சுன்னா கதி அப்படின்னே இருக்கு. அப்ப பிரத்யேக லுக் ஸ்லூபாக அப்படின்னு சொல்றது பிரத்யேகத்தினுடைய பிரத்யேகமானது லுக்கு ஸ்லூ லுக்கு இது எல்லாமே அகர்ஷம் போறது லோபம் மாதிரி தான், ஒரே தான், பேர் வேற வேற கிட்ட. அதனால லுக்கு சில லுக்குன்னு சொல்லி லுக்கு வரைப்பேர், ஸ்லூன்னு சொல்லி லோபம் வரைப்பேர், சில லுக்குன்னு சொல்லி லோபம் வரைப்பேர். அப்படி இருக்கட்டு இந்த லுக்கு ஸ்லூ லுக் இந்த சப்தைகி கிருதம் அந்த சப்தமானது சொல்லப்பட்டு கிருதம் செய்யப்பட்ட பிரத்யேக ஆகர்ஷணம் பிரத்யேகமானது ஆகர்ஷணம் லோபம் அடைஞ்சு இருந்தால் கிரமாத்து அந்த லுக்கு சொல்லி லோபம் அடைஞ்சால் அது லுக் சம்ஞைன்னு அர்த்தம். ஸ்லூ சொல்லி லோபம் அடைஞ்சால் பிரத்யேக லோபம் அடைந்தால் ஸ்லூ சம்ஞைன்னு அர்த்தம். லுக்கு சொல்லி பிரத்யேக லோபம் அடைஞ்சால் லுக் சம்ஞை அர்த்தம்ன்றத கிரமாத்து சம்ஞான லுக்கு ஸ்லூ லுக்கு எப்படி சொல்லிருக்காரோ அதுக்கு அந்த சம்ஞை லுக்குனா லுக் சம்ஞை, ஸ்லூனா ஸ்லூ சம்ஞை, லுக்குனா லுக் சம்ஞைன்றது இந்த சம்ஞாத்தை விதிக்கிறார் சம்ஞா தியார். அப்ப இந்த இடத்துல சத்தியோ லுக்குனால ஜஸ்டுக்கு லுக்கு சொல்லியிருக்க. அப்போ ஜஸ்டானது லுக் சம்ஞையை அடையாது, அது மறந்து போயிடும், லுக் சம்ஞையானது வந்திருக்குன்னு அங்க அர்த்தம். அப்ப அதனால கேட்க பிரத்யேக லோப பிரத்யேக லட்சணம் சூத்திரம். அதனால பிரத்யேக லோபம் மறைஞ்சிருந்ததுன்னா அதை வச்சுட்டு காரியம் பண்ணலாம்னு சொல்ற சூத்திரம் இந்த சூத்திரம். பிரத்யேக லோபே பிரத்யேக லட்சணம் பிரத்யேக லுப்தே பிரத்யேகமான லுப்தானம் மறைஞ்சு போயிடுச்சுன்னா ததாசிதம் அதை ஆசிதம் அதை வச்சுட்டு அர்த்தம். அதை வச்சுட்டு காரியம் யார் அது பிரத்யம் இல்லாட்டாலும் லோபம் அடைஞ்சாலும் அந்த வச்சு அந்த பிரத்யம் இருக்கா மாதிரி வச்சுட்டு என்ன காரியம் வந்தா அந்த பிரத்யத்தை குறித்து நிமித்தமா வச்சு காரியம் வந்தா அது பண்ணலாம் அப்படின்னு சொல்ற சூத்திரம் இந்த சூத்திரம். பிரத்யேக லோப பிரத்யேக லட்சணம் சூத்திரம் இது. அப்போ ஜஸ்டுக்கு லுப்த அடைஞ்சிருக்கு, ஜஸ்டான லுப்த அடைஞ்சிருக்கு, மறைஞ்சு போயிருக்கு. அப்ப அந்த ஜஸ்டை வச்சுட்டு ஜசிச்ச அப்படின்னால குணமானது கத்தி சப்தத்துக்கு வருத்தமே அப்படின்னு கேள்வி. அப்படி வரைச்சு நனுமதாம் கத்திய லுமதா சப்தேன லுப்தே தன்னிமித்த அங்க காரியம் நத்தியார். லுமதான லூப்னா காமனா லுமா எங்க எந்த லோப் அடைஞ்சதுக்கு லுமான்னு லூ லுக்கு லூ இருக்கு, ஸ்லூ லூ ஊர் லூ இருக்கு, லுக்கு லூ இருக்கு. இந்த மூணும் லுமந்தா. இது அடுத்த லுமந்த சப்தமா இருந்தால் இந்த லுமந்த சப்தத்தை சொல்லி கிருத்தம் லுப்தம் லோபமாக அடைஞ்சிருந்தால் தன்னிமித்த அங்க காரியம் அந்த லுப்தமான அந்த லுக்கோ ஸ்லோவோ லுக்கோ அதை குறித்து அங்க காரியமானது தஸ்யார். அதை வச்சு பிரத்யேகம் பிரத்யேகம் பண்ற மாதிரி இங்க அந்த லுக்ஷோ லுக்கா இருந்தால் வராது அப்படின்றது இந்த சொல்றேன். அப்போ கடி சப்தத்துக்கு ஜஸ்ட் போனதுதான் அதை வச்சுட்டு அங்க காரியம் ஜசிச்சா சொல்றா அங்கத்துக்கு வந்த குணம் காரியமானது பண்ண முடியாது. அதனால கட்டி சப்தம் பகவச்சனம் கட்டிதான் கருவகம் கிடையாது. அப்போ கட்டி பிரதமா ஏக பகவச்சனம் தித்தியா பகவச்சனம் கட்டி அதனால ரெண்டு போட்டிருக்கு. பிரதமா தித்தியா ரெண்டுமே பகவச்சனம் கட்டி கட்டி. அப்புறம் கட்டிபிஹி தித்தியா பகவச்சனம் விஷ்ணு ருத்ர சர்க்கம் கட்டிபிஹி கட்டிபியா ரெண்டு சதுர்த்தி பகவச்சனம் பஞ்சமி பகவச்சனம் கட்டிபியஸ்ய ருத்ர சர்க்க கட்டிபியா அங்கேயும் பஞ்சமி பகவச்சனம் கட்டிபியா கட்டீனாம் கட்டீச நாம் கட்டி பகவச்சனத்துல அங்க ராம் சதுமத்து லட்சுமண தியாகம் விராகமும் அப்புறம் நாமி தீர்க்கம் கட்டீனாம் கட்டிஷு கட்டி பசு சப்தமி பகவச்சனம் கட்டி பசு இன்கோ ஆதேச பிரத்யோகனா சத்தம் வந்து கட்டிஷு அப்படிமானது ஆறுது. அப்புறம் யுஷ்மத் அஸ்மத் ஷட் சம்யகாக திஷு ஸ்வரூபாக இங்க யுஷ்ம சப்தமும் அஸ்ம சப்தமும் பிரசங்கா சொல்ற எதுவும் யுஷ்ம சப்தம் அஸ்ம சப்தம் இந்த ஷட்சம்யான சப்தங்கள் எல்லாமே திஷுனா மூணு லிங்கத்திலையும் ஒரே மாதிரிதான் இருக்கும், ரூபம் இருக்கும், ரூபபேதமானது கிடையாது. புலிங்கத்தை ஒரு மாதிரி இருக்கும், ஸ்ரீங்கத்தை ஒரு மாதிரி இருக்கும். இப்போ சஹா சா தத்து அப்படி சொல்றோம்ல அதே மாதிரி லிங்கபேதமானது இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றேன். அப்புறம் திரிசப்தா நித்தியம் பகவஜனாந்தா அப்புறம் திரிசப்தமான சொல்றேன். திரிசப்தமும் நித்தியம் பகவஜனாந்த சப்தம் திரையா த்ரீ பிளஸ் அஸ்து எண் வந்து திரையாக ரூபமாறுது. திரையா ஸ்ரீனு ராமபதவத்து திரிபிஹி திரிபியா அப்படி சொல்லிச்சு. திரிபியா திரிபியா ஸ்ரீனா சஷ்டி பகவத்தனை சொல்லிச்சு ரூபபேதம் வருது. ஸ்ரீ ஆம் இருக்குது தே திரையா அப்படி சொல்றதுனால திரிசப்தத்துக்கு திரையாதேசம் ஸ்ரீ போயிட்டு திரைய ஆதேசமானது வருது. ஆமின்னா ஆம் பரமா பிரத்யம் சஷ்டி பகவதமான ஆம் பிரத்தியம் பரமா இருக்கும் பொழுது அப்போ ஸ்ரீ ஆம் அப்படிங்கிறது ஸ்ரீக்கு திரையாதேசம் திரைய அநேக அல்லாதனால சர்வாதேசமா வந்துடும். அந்த ஸ்ரீ சப்தத்தை தள்ளிட்டு வந்துடும். அப்ப திரைய ஆம். அப்புறம் லுடாகமம் வந்து திரையானா அற்புட்பாங்க நத்தம் வந்து திரையான ரூபம். திரிஷு ஸ்ரீஷு திரிஷு அதே ரூபம்.
இங்கே இன்போகாதிக பிரத்யோகம். இதுக்கு ஒரு கேள்வி வந்து கவுனத்தேபி பிரேஸ்திரியான பிரியஸ்திரீ சப்தம். இப்போ தேஸ்திரியா சப்தமானது ஸ்ரீ அப்படின்னு 3க்கு கிரியாதேசம் வச்சிருக்கேன். அப்போ கவுன முக்கியோக முக்கிய காரிய சம்பிரத்தியான ஒரு நியாயம். கவுனம் முக்கியம், கவுனம்னா அப்பிரதானம் வித்தியாசா, முக்கியம்னா பிரதானம் இருக்கும். இது ரெண்டு காரியம் சொல்லச்சு. காரியம் சொன்னால் முக்கியத்துக்கு தான் காரியமானது, கவுனத்துக்கு காரியமானது வராது. கவுன முக்கிய யோகம், கவுனத்துக்கும் முக்கியத்துக்கும் வர காரியமானது முக்கிய காரிய சம்பிரத்தியா, முக்கியத்துக்கு தான் அந்த காரியம் வருவதோட கவுனத்துக்கு அந்த காரியமானது வராது அப்படின்னு சொல்றதுனால இப்போ திரிசப்தத்துக்கு கிரியாதேசம் விதிக்கப்பட்டது. திரிசப்தம் 3 எண்ணிக்கையே சொல்ற சப்தம் அது. அப்ப அது கிரியாதேசம் வார்த்தை. ஓகே. இந்த பிரியஸ்திரீ சப்தமானது பிரியா திரையா எஸ்ய எஸ்ய எவனுக்கு பிரியா பிரியா பிரியமானவர் 3 பேரோ அப்படின்னு சொல்லச்சு பிரியஸ்திரியா. அது பகுவி சமாசம். பகுவி சமாசத்துல சமாசத்தை என்ன பதம் இருக்கோ அந்த பதத்துக்கு அர்த்தத்தை அது சொல்லாது. அந்த பதத்தை அர்த்தத்தை விட்டுட்டு அதை காட்டு வேறு அர்த்தம் சொல்லும். பிரியா பிரியா பிரியஸ்திரியா அப்படின்னு இருக்கு. இப்போ பிரியாகான பிரியமான, பிரியாகான 3 பேர் அர்த்தம். பிரியமான 3 பேர். இப்போ பிரியன் அர்த்தம் சொல்லணும், 3ன்னு அர்த்தம் சொல்லணும். ஆனா பிரியஸ்திரீ சப்தம் சமாசம் அப்படின்னா சொல்லும் பிரியமான 3 பேரை உடையவன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இன்னொருத்தனை போய் சொல்ல போகுது. அப்போ அந்த பிரிய சப்தத்துக்கு அர்த்தம் கிடையாது, ஸ்ரீசப்த அர்த்தம் கிடையாது. இந்த பிரியஸ்திரீ சப்தமானது எதை சொல்லணும்னா அந்த 3 பேரை உடையான 3 பிரியமான 3 பேர் வச்சிருக்கானே அவனை சொல்ல போறது. அதனால இது அந்நிய பதார்த்தம். வர்த்தி பதார்த்தம்னா சமாசத்தை இருக்கிறது வர்த்தி பதார்த்தம். இந்த வர்த்தி சமாசத்தில் இருக்கிற வர்த்தி பதார்த்தத்தை விட்டுட்டு இன்னொரு அர்த்தம் சொல்றதுனால இது அந்நிய பதார்த்தம். அப்போ அந்நிய பதார்த்தம் சொல்றதுனால இந்த சமாசம் இருக்கிற பிரிய ஸ்ரீ இந்த சப்தங்களுக்கு கவுனமும், கவுனம்னா அப்பிரதானம், பிரதானமான அர்த்தத்தை சொல்லலை. அதுக்கே உண்டான சப்தத்தை இது சொல்லாததுனால இது அப்பிரதானம் கவுனம். அப்ப கவுனமா இருக்கிறது இந்த பிரியஸ்ரீ சப்தத்துக்கு ஸ்ரீ சப்தத்துக்கு கிரியாதேசம் வரும். ஏன்னா அது ஸ்ரீ சப்தம் ஸ்ரீ 3 சங்கைக்கே விதிக்கப்பட்ட கிரியாதேசமானது. பிரியஸ்ரீன்ற ஸ்ரீ சப்தமானது கவுனமா இருக்கிறதுனால அதுக்கு எப்படி கிரியாதேசம் வரலாம், வரக்கூடாதுன்னு கேட்டு என்ன சொல்றா இந்த நியாயத்தினால கவுன முக்கியோகோ முக்கிய காரிய சம்பிரத்தியான நியாயத்தினால கவுனம் முக்கிய ரெண்டுத்துல முக்கியத்து தான் காரியம் வரணும், கவுனம் கிடையாது சொன்னதுனால ஸ்ரீசப்தமானது அப்பிரதானம் கவுனமா இருக்கிறதுனால பிரியஸ்ரீ சப்தத்துல கிரியாதேசம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கச்சு. கவுனத்தேபி கவுனத்தேபின்னு கவுனமா இருந்தாலும் ஸ்ரீ சப்தத்துக்கு கிரியாதேசமானது உண்டு அப்படின்னு சொல்லி பிரியஸ்திரியானா அப்படின்னு எழுதி முடிச்சோம். இந்த சந்தேகம் இருக்கா? இது வார்த்தைக்கும் இல்லையா அடியேன்? இது இந்த நியாயமா? கௌரவ முக்கியோ முக்கிய காரிய சம்பிரத்தியான ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயத்துக்கு ரூல்ஸ் நியாயம் ரூல்ஸ். இப்போ வர கேள்வியிலேயே மேல போலாமா? அடியேன் அடியேன் மேல போலாம். அடியேன் இன்னைக்கு ஜஜாதீனா அஹா ஜஜாதீனாமஹ சூத்திரம் பிரிக்கதே. ஜஜாதீனா அஹா ஏகா அகாரஹ விபக்தௌ. ஏகம் அகாரஹ விபக்தௌ. ஏகம்னா ஜஜாதீனான்னு அர்த்தம். ஏகம் விவேகம் இருக்கு. ஜஜாதீனா பக்தி ஜஜாதீனுக்கு வருது. விபக்தி பரமா இருக்கும் பொழுது ஜஜாதிகளுக்கு வருது. விபக்தி பரமா இருக்கும் பொழுது ஜஜாதி என்ன நம்ம சர்வாதிகம் படிச்சுட்டு வந்தோம். சர்வ விஸ்வ கதை அந்நிய சர்வாதிகம் நிறைய படித்தோம், நம்ம கொஞ்சம் படித்தோம். அதை சேர்த்து ஆரம்பிச்சு அது ஜஜாதிகம் இருக்கு, சர்வாதி கணத்துல இருக்கு. இது கணத்துக்குள்ள இருக்க கணசூத்திரம். கணசூத்திரம் ஒரு கணம், அதுக்கு ஒரு சர்வாதீன சர்வநாமன்னு கணசூத்திரம். அதுக்கு விதிச்சோம் சர்வாதி கணக்கு காரியங்கள், அது சர்வநாம காரியங்கள். இது அந்த கணத்துக்குள்ள அந்த கணமான காரியங்கள். அந்த கணத்துல ஒரு காரியம் பொதுவாக காமனா வச்சு அந்த கணத்துக்குள்ள ஒரு கணம் படிச்சு அதுக்கு சில காரியம் விதிக்கிறேன். அப்போ ஜஜாதீனாம்னா அந்த சர்வாதி கணத்துல எது ஆரம்பிச்சு இது இருக்கோ அவைகளுக்கு அர்த்தம். அப்போ எட்டு பத்து எட்டு ஏசத்து அதத்து ஏக த்வி இவை சப்தங்கள். இவைகளுக்கு இது த்வி அஸ்மது இஸ்மது பவத்துக்கு அதான் முடியாது. இப்போ ஜஜாதினா ஜஜாதியில ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே இது வரைக்கும் சொல்லணும். ஜஜாதீனாம் இருக்கு
ஆரம்பிச்சு பவத்து கிம் வரைக்கும் முடியாது சர்வாதிகனம். அப்ப சர்வாதிகம் பவத்து கிம் வரைக்கும் இருக்கிற சப்தங்களுக்கு எல்லாம் தெஜாதிகம். தெட்டு ஆதி தெட்டு ஆதிகி தெஜாதி. தெட்டை ஆதியா முதல்ல வச்சுட்டு இருக்கிறது தெஜாதி. அப்ப தெஜாதி தெட்டின ஆரம்பிச்சு இருக்கப்பட்ட சர்வாதிக பிரிக்கப்பட்ட சப்தங்கள் இவைகள் இருக்கோ அவைகளுக்கு விபக்தி கடமா இருக்கும் பொழுது ஆவானது வருது அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். ஆகமமா இங்க வருதுன்னு சொன்னா அது ஆகமமா ஆகமம் இல்ல ஆதேசம். ஆதேசம் சார். ஆமா பிரதமா ஏற்படும் பிரதாதிகளுக்கு வந்து விபக்தி பரமா இருக்கும் பொழுது அப்ப செட்டு பிளஸ் வச்சுக்கோமா சொல்றேன் இதான் வச்சுக்கோம். அதே போயிடும். இப்போ தீசப்தான் எடுத்துக்க போறோம். இப்போ செடாதிக தீசப்தம் இருக்கு. செட்டு தத்து எட்டு ஏகத்து இதம் அதத்து ஏக த்வி இஷ்மத்து அஸ்மத்து பவத்து கிம் அது வரைக்கும் ஜடாதிகள். அதுல திபரியந்தானமே விஷ்டிகி அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஜடாதிகளுக்கு விதிக்கிற அது இஷ்மத்து அஸ்மத்து பவத்து கிம் வரைக்கும் ஜடாதிகள் ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கு. இருந்தாலும் பாஷிகர அபிப்பிராயமும் திபரியந்தானமே அப்படின்னா தீசப்தம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இருக்கிற இஸ்மத்து அஸ்மத்து பவத்து கிம் இந்த நாலுக்கும் கிடையாது. தீபரியந்தான தீசப்தம் வரைக்கும் இந்த தெட்டில ஆரம்பிச்சு தீசப்தம் இருக்க வரைக்கும் என்ன சப்தம் இருக்கோ அவைகளுக்கு மாத்திரம்தான் இந்த அகாரம் ஆதேசமானது வரணும் உண்டு அப்படின்ட்டு வார்த்தைக்காரருடைய அபிப்பிராயம். தீபரியந்தானேவ இஷ்டிகி தீபரியந்தானா அர்த்தம் தீசப்தம் வரைக்கும் சர்வாதிகாரம் படிக்கப்பட்ட தெட்டில ஆரம்பிச்சு தி சப்தம் ஜெட்டு தத்து ஜெட்டு ஏகத்து இதம் அதத்து பவத்து இதம் அதத் ஏக த்வி அந்த த்வி சப்தம் வரைக்கும் தான் இந்த அகார ஆதேசம் வருமோ தவிர அதுக்கப்புறம் இருக்கிற யுஷ்மத்து அஸ்மத்து பவத்து கிம் இவைகளுக்கு கிடையாது அப்படின்றது வார்த்தைகளால சொல்லியிருக்கு. த்விபரியந்தானமேவ அவை வரைக்கும் தான் அது வரைக்கும் தான் இஷ்டிகின விருப்பம். எது அகார ஆதேசமானது விருப்பம் த்விபரியந்தானமேவ அப்படின்னு சொல்லி தீபரியந்த வரைக்கும் சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப தீசப்தத்தை இங்க சொல்ல போறாரு அவர். இக்காரம் தீசப்தம் சொன்னால இப்போ சிதாதீனாமஹானால தீசப்தத்துக்கு ஏன்னா தீவச்சனம் தீவச்சனம் இப்போ தி அவுட் அப்படின்னு கேட்டு தீசப்தமானது கஜாதியில உட்கார்ந்து இருக்கு. விபக்தினா அவுன்ற விபக்தி இந்த 21க்கு விபக்தின்னு பேர் சொல்லியிருக்கோம். அப்போ அவுன்ற விபக்தியானது பரமா இருக்கு. இந்த தீசப்தத்துக்கு ஆவானது வரணும். ஆவானதுங்க வரணும். இப்போ ஜடாதி த்விசப்தமே ஜடாதி கூட படிக்கிற சப்தம் த்விசப்தம். அப்போ த்விசப்தத்துக்கு வருதுன்னா த்விசப்தத்துக்கு தள்ளிட்டு வருமா அப்படின்னு கேள்வி எங்கே வரும். அப்போ ஜடாதீனா அப்படின்னு சஷ்டி விபக்தி சொல்லியிருந்தனால அலோந்தியன்ற பரிபாஷ சூத்திரம் வந்து சஷ்டி சொல்லி ஒரு காரியம் விதித்தால் அது கடைசி இடத்துக்கு தான் வரும். இப்போ ஜடாதீனா சஷ்டி விபக்தி சொல்லி அந்த காரியம் விதிக்கிறதுனால அந்த ஆன்ற காரியமானது ஜடாதியா எது இருக்கோ அதனுடைய கடைசிக்கு தான் வரும். இப்ப ஜடாதி எது தீசப்தம் ஜடாதி. அப்ப விதிக்கப்பட்ட காரியம் அப்ப அந்த ஆவானது சத்தியாதியுடைய தீசப்தத்தினுடைய கடைசி எழுத்தா இருக்கிற ஈக்கு முதல்ல வரும். அப்போ அப்படின்னு ஆகும். புரியுது? அது வரைக்கும் சந்தேகம் இருக்கா? இது சரியா இருக்கு. இப்ப இது ரெண்டு விருத்திலேந்தி சூத்திரம் வந்து மகானால ஆதேசம். அந்த ஆதேசம் சக்தி விதிக்க அச்சதி தான் வரும். அப்ப ஸ்ரீல இருக்க ஈக்கு தான் வரும். அப்ப இஸ்வு அப்படின்னு இருக்கும். இந்த ஆவும் சேர்ந்து விருத்திலேந்தினால அவுகாரம் வந்துடும். கௌ அப்படின்னு ரூபமானது ஆயிடும். சந்தேகம் இருக்கா?
இது பரரூபமா விருத்தி விருத்தி அப்படியே கௌ. அப்புறம் அதே மாதிரி அடுத்தது அவுதான் சுவோஜஸ் அம்மௌ திதியா ஜீவச்சனமும் அவுதான். த்வி அவு அவுட்டுக்காக அதே இதே திதியா ஜீவச்சன ரூபமும் கௌ கௌ. அப்புறம் தி பிளஸ் தியான் திருத்தியா பகவச்சனம் அம்மௌ காபியா. அப்புறம் இந்த ஈக்கு ஆதே ததானிய மகா द्वाभ्यां. அப்புறம் சுபிச்ச தீர்க்கம் द्वाभ्यां. द्विभ्यां அப்போ சிதாதீனா மகானான த்ரீக்கு ஆதேகம் द्वाभ्यां இருக்கும். அப்புறம் சுபிச்ச ராமாபியாம் ஆன மாதிரி தீர்க்கம் அந்த ஆக்கு தீர்க்கம் வந்துடும். அங்கத்தை தீர்க்கா द्वान ஆயிடும். द्वाभ्यां ரூபம் द्वाभ्यां. ஓகேவா? द्वाभ्यां 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 चतुर्थी एकवचनम तृतीया द्विवचनम चतुर्थी द्विवचनम पंचमी द्विवचनम எல்லாம் ஒரே நம்பர் தான். द्वाभ्यां द्वाभ्यां द्वाभ्यां. அப்புறம் षष्ठी द्विवचनम ஓஸ் यदादिनामः प्लस ओस यदादिनामः आकार வந்துரும். அப்புறம் ஓஸ் இல்ல அதனால ஏக்கம் பே ஓஸ். அப்புறம் ஏச்சோ ஏவாங்கவா द्वै ओस द्वयोस. அப்புறம் ரூபம் விசர்க்கம் द्वयो தீர்க்க ஓஸ். அந்த ஈக்கு ததாதீனாமஹான அகார ஆதேசம் द्वा प्लस ஓஸ். அப்புறம் ஓசிச்ச அப்படினால ஓசி பரே அங்கஸ்ய தீர்க்கஹ ஓசி பரே அங்கஸ்ய தீர்க்கஹனால அந்த द्वाக்கு ஆகு சாரி ஓசி குணம் வந்துரும். द्वे ओस அப்படி ஆயிடும். அப்புறம் இந்த द्वे ஏக்கு அயாத ஏச்சோ யவாயவனால ஐ ஆதேசம். அப்ப द्वै ओस द्वयोस कृत विसर्गो द्वयोः. संदेह करिए द्वयोः द्वयोः षष्ठी द्विवचनम सप्तमी द्विवचनम द्वयोः द्वयोः. அப்ப द्वौ द्वौ ரெண்டு ரூபம். द्वाभ्यां 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 மூணு ஒரே மாதிரி ரூபம். द्वयोः द्वयोः அது ரெண்டு ஒரே ரூபம். प्रथमा द्वितीया ரெண்டு ஒரே गौ गौ. तृतीया चतुर्थी पंचमी द्वाभ्यां द्वाभ्यां द्वाभ्यां. षष्ठी सप्तमी द्वयोः द्वयोः. दाम स्वरूपम. संदेह करके लेना மேல போலாமா? அடி மேல போலாம் அடி. अर्थं पाति लोकम इति पापी सूर्य அப்ப பாபி ஈகார சொல்ல சொல்றேன். பாபி அப்படின்னா பாதி லோகம் லோகத்தை காப்பாத்துறதுனால சூரியன். ஏன்னா இருளாவே இந்த கஷ்டமா இருக்கும்ல, வெளிச்சம் வந்தானே நமக்கு காடு இதுவா இருக்கும். அதனால லோகத்தை காப்பாற்றுறவர். அதனால பாதி லோகம் இது பாபி பாபி சொல்றோம். அடியன் பப்பி போட்டு பப்பி பிரிண்டிங் சரி சரி பப்பி தான் பப்பி தான் கேட்டேன். நான் பாப்பி சொல்லிட்டேன். பாத்தி பப்பி நான் பால் பண்றேன். பப்பி தான். இப்போ பப்பி சட்டம் இருக்க அதெல்லாம் சூப்பர் செய்யும். சூப்பர் சேர்க்கும். शुद्ध सर्गो कपीहि. ஓகேவா? அப்புறம் இங்க பப்பி பிளஸ் அவு பப்பி பிளஸ் அவுன்னு இடத்துல
இங்க பூர்வசவர்ண தீர்க்கம் வரலாம். பூர்வசவர்ண தீர்க்கமானது பிரதமையோ பூர்வசவர்ண தீர்க்கம், பிரதமையோ பூர்வசவர்ண தீர்க்கமானது இங்க வரலாம். ஆனால் தீர்க்கா ஜசிச்ச, அதனால தீர்க்காத்து जैसी पढ़े तो दीर्घ विषयம் दीर्घத்தை காட்டிலும் பிரதிலோபம் தீர்க்கா பண்ணணும். சூத்திரம் प्रथमपदम् अकः प्रथमा द्वितीयोः अतिपरे पूर्वसवर्ण दीर्घः अकः अक्यविते काटिलुम प्रथमा द्वितीय विभक्तिயில பூர்வ அச்சிபரமா இருக்கும்போது சவர்ண தீர்க்கம் சொன்னோம். இப்போ பாபி பபிங்கிறத ஈயானது அக்கு, இங்க அவுன்றது அச்சு எழுத்து பரமா இருக்கு. இப்ப ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த பூர்வமா இருக்கு இக்காத்துடைய தீர்க்கமானது வரலாம். இதே தீர்க்கம் தான், அதே தீர்க்கம் வந்தாலும் பபி ரூபா எதனால பபி பிளஸ் அவு அப்படின்னு இருக்கிறது பிரதமையோ பூர்வசவர்ண தீர்க்கா இருக்கிறதுனால அக்கை காட்டு அக்குன்னா ஆயு அக்கு ஈங்கிறது அக்கு எழுத்து, அதை காட்டும் அச்சு எழுத்து பரமா இருக்கு. அப்போ பிரதமா தித்திய விபக்தியில மாத்திரம் இது நம்ம பிரதம விபக்தி தான் சொல்றோம். அப்போ பிரதம விபக்தியில அக்கை காட்டும் அச்சு எழுத்து பரமா இருக்கும்பொழுது ரெண்டுத்துக்கு சேர்த்து பூர்வமா இருக்கக்கூடிய தீர்க்கமானது வந்து பப்பி அப்படின்னு இருக்கும் ஆட்டமே அப்படின்னு கேள்வி பறிச்சு. இப்போ அந்த தீர்க்கா ஜசிச்சா சூத்திரம் பிரவர்த்திக்கிறது. தீர்க்காத்து தீர்க்கத்தை காட்டிலும் ஜஸ்பத்தை பரமா இருக்கவும் இச்சி இச்சி வரணும். இச்சுனா ஐவுன்னு எழுத ஆரம்பிச்சு ஆவத்தனம் இதெல்லாம் இச்செழுத்து பரமா இருக்கும் பொழுதும் இச்சித்த பரே பூர்வசவர்ண தீர்க்கா, பூர்வசவர்ண தீர்க்கமானது கிடையாது. எப்போ தீர்க்கத்தை காட்டிலும் ஜஸ்பர்த்தியமோ இல்ல இச்ச எழுத்துக்களோ பரமா இருக்கும் பொழுது வரக்கூடிய பூர்வசவர்ண தீர்க்கமானது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இங்க ஒவ்வொரு இச்ச எழுத்து இந்த ஈகாரமான தீர்க்கம் தீர்க்கத்தை காட்டிலும் இச்ச எழுத்து பரமா இருக்கிறதுனால இங்க வர வேண்டிய பூர்வசவர்ண தீர்க்கமானது வரலை. அப்போ இந்த பூர்வசவர்ண தீர்க்கமானது அங்க வராது. அப்படி சொல்ற சூத்திரம் தான் இந்த சூத்திரம். தீர்க்கா ஜசிச்ச, தீர்க்காத்து தீர்க்கத்தை காட்டிலும் ஜசி ஜஸ்பர்த்தியும் பரமா இருக்கும் பொழுதும் இசிச்ச இச்ச எழுத்து பரமா இருக்கும் பொழுதும் ந பூர்வசவர்ண தீர்க்கா, பூர்வசவர்ண தீர்க்கமானது ந பிரதம பூர்வசவர்ணன்றத பூர்வசவர்ண தீர்க்க சூத்திரம். அந்த பூர்வசவர்ண தீர்க்கமானது ந அந்த சூத்திரமான இங்க பிரவர்த்திக்காது. இந்த ரூல்ஸ் இருந்தால் தீர்க்கம் இருந்து முன்னாடி ஜஸ்ஸோ இச்சோ பரமா இருந்தால் அப்ப பிரதம பூர்வசவர்ண பிரவர்த்திக்க பிரசக்தி இருக்கு. அந்த பிரவர்த்தியானது இங்க நிஷேதமானது இந்த சூத்திரத்தால பண்ணது. அதனால பப்பின் இடத்துல ஈக்காரத்துக்கு எண் வந்து எண் வந்து பப்யம் ரூபமானது ஆகும். பப்பீஹி பப்யோ இது பப்பியம் எப்படி அங்க ரசமாவது இருந்தா தானே பப்பியம் ஆகும். அந்த ஈ எழுத்து இல்ல பப்பு அவு தானே பப்பவு தானே. பப்பி ஈ இருக்குல்ல, பப்பி சப்தம் ஈ கட்டு ஈ இருக்கு. அது இக்கோ எழுத்தினால இக்கஹாஸ்தானே எழுத்தியா அச்சி பரே இக்கோ எழுத்தினால இக்கஹாங்கிறது பதவிட்டு குறிக்குமே. இக்கஹானா கிரஸ்வ இகாரம் தீர்க்க அப்படிதான் எல்லாத்தையும் குறிக்குமே. எல்லாம் சேர்ந்துதான். ஆமா. அப்ப இந்த ஈன்றது தீர்க்க இக்குதான் இருக்கும். கிரஸ்வமான இகாரம் வந்தாலும் இக்குதான், தீர்க்கமான இகாரம் இருந்தாலும் இக்குதான். அப்ப இந்த ஈகாரமானது இக்கு வரணும். அது ஒவ்வொரு அச்சம் வரமா இருக்கு. அப்ப இக்காரத்துக்கு ஸ்தான சமயத்து எகாரம் வந்துடும், ஈ வந்துடும். அப்புறம் பப்யூ அவு பப்யோ அங்க
அங்க எண் சந்தி அதான் இப்போ நினைச்சு சொன்னேன் அடி எண் சந்தி அடி அது பப்பியா அதே மாதிரி ஜஸ்ட் ராம் தான் ஜகா வச்சுட்டு ஜகா இட்டு அஸ்து पपी प्लस अस्ते एन्ने पप्यस् रुष्टो विसर्गो पप्यः पपी प्लस जस्ते शुद्ध जकार इत्ते पपी अस्ते अपर एन्ने पप्यस् रुष्टो विसर्गो पप्यः पपीः पप्यौ पप्यः இது சரியா இருக்கு இப்போ இது द्वितीय விபக்தியில என்ன ஆகும் ஷஸ்ல என்ன ஷஸ் पपी अदा को है ना ये पपी ही ये पप्यौ ये पप्यः पपी पप्यौ पपीने पप्या पपिभ्या पपिभिः अदेना पप्ये पपिभ्यां पपिभ्यः पप्यः पपिभ्यां पपिभ्यः पप्यः पप्योः पपीना पप्या सॉरी पप्या पपौ पप्योः पपिषु सर्वं करेक्ट இப்போ ஜஸ்ட் வந்துட்டா பிரதமா புரிஞ்சிருச்சு நம்மளுக்கு ये पपी प्लस 2 वो रुपए सर्गो ये पपी प्लस 2 रुपए सर्गो ये पपी இது ஒரு திரும்ப சொல்லு இதை கொஞ்சம் திரும்ப ये पपी प्लस 2 संबोधन प्रथमा संबोधन प्रथमा ये पपी प्लस 2 सर्गो ये पपी இங்க தூக்கு லோபம் வரல ஏன் சம்பூத் சந்தை இருந்தாலும் ஏங்கஸ்வா சம்பூத்தேக சூத்திரம் ஏங்கந்தாத்து ரஸ்வந்தாத்து அங்காத்து அல்லுப்பியது இப்ப இந்த பப்பீனத்துல ஏங்கந்தம் கிடையாது ரஸ்வந்தமும் கிடையாது அதான் சூக்கு லோபம் வராது லோபம் வந்தது ரசமா இருக்கிறதுனால இங்க வந்து ரசமும் இல்ல ஏங்கந்தமும் இல்ல அதான் சூக்கு லோபம் வரல ருத்து சர்க்கம் வந்து ஏ பப்பி அம்மல வந்து ராமசந்திரன் தான் ராம் पपी के साथ अभी पूर्व पूर्व रूपम पपी पपी प्लस हमने अभी पूर्व पूर्व रूपम அந்த ஈ காக சேர்த்து முன்னாடி ஈயே வந்துடும் பப்பியும் ரூபாயிடும் ஓகேவா அடிய அமி பூர்வ அப்புறம் अमी पूर्व रामचंद्र रूपम अब द्विवचन अदेना पपी प्लस पप्यो द्वितीय द्विवचन पपी प्लस पप्यो ओकेवा अपुறம் बहुवचन तस् अस्
அப்புறம் ததேவ பரமசரண தீர்க்கம் பபீத் பிரதம பரமசரண தீர்க்கம் வந்து பபீத் அப்ப தஸ்மா பிரசவன பும்சி பபீத் पपी प्लस दस्ते दशक चकार पपी प्लस हस्ते अब प्रथम पूर्व सवन दीर्घम पपी अब तस्मात् सवन पुंसी तकार राम शब्द எப்படி பண்ணமோ அதேதான் पपी ओके வரியே சந்தேகம் இருக்கா அடியே இல்ல அப்புறம் திருத்தியா दातृत्वं किन्तु टकार इति आ पपी प्लस आ एन पप्या इको एनति पपी प्लस ता किन्तु टकार इति पपी प्लस आ अப்புறம் इको एनति पप्या ओकेवा ताभ्यां पपी प्लस द्या सुपिच दीर्घम पपी द्या ये सुपिच दीर्घ படில சூத்திர போடலாம் ஏகல பப்பி ஈகாரம் தீர்க்க தான் இருக்கு இப்போ சுப்பிச்ச தீர்க்கம் பண்ணாலும் பப்பி வியான ரூபம் ஆனா சூத்திர பிரசக்தி இருக்கிறதுனால அந்த சூத்திர எழுதி தான் சொல்லணும் ஏதா விடக்கூடாது ரூபே அப்படி பப்பி தியா அப்படியே சொன்னாலே பப்பி தியா அப்படியே சொல்லக்கூடாது पपी व्याम એટલે சுபிச்ச தீர்க்க வந்து पपी व्याम தான் எழுதணும் ஓகே வடியே ரெடியே அப்புறம் அதே पपी प्लस बिस पीबीही बिस रुत्वा विसर्गम पपी भी पपी प्लस बिस तृतीया भगवचन था बिस सकार रुत्वा ससरुः सर्वसाम विसर्जनीयः विसर्गम पपी भी ओकेवा ताभ्यां बिस अर्थ चतुर्थी कोटमे ங்கே நகார இத்து ரசக்கட்டது நகார இத்து ஏதா இருக்கும் அப்போ n வந்து இக்குவாலிட்டி இது n வந்து பப்யூ ஏ பப்யே பப்பி பிளஸ் ஏ ரசக்கட்டது நகார இத்து பப்பி பிளஸ் ஏ இக்குவாலிட்டினா ஈக்கு n வந்துரும் பப்யே பப்யே பப்பு பிளஸ் பப்யே ओके அடியன் சரியா இருக்குது அதே சதுர்த்தி வந்து பபிப்யா பபி பிளஸ் எஸ் பபிப்யா தியாம் தியாம் மேல எடுத்துட்டோம் எஸ் பபிப்யா பபி பிளஸ் எஸ் रुत्वा विसर्गो अंगे अंदा पपीभ्यः चतुर्थी भगवचन पंचमी भगवचन देना पपीभ्यः पपीभ्यः पंचमी एकवचनम पंचमी ரெண்டு வாரம் ரெண்டு போட்டே पपीभ्यः ரெண்டு போட்டது चतुर्थी भगवचनத்துக்கும் पंचमी भगवचनத்துக்கும் எஸ் அஸ் पपी प्लस यति அது எஸ்ல நகாரித்து ஒரு அஸ் இருக்கும் பப்பி பிளஸ் அஸ் இங்க இக்குவாலிட்டி பப்யஹ ருத்தோ விசர்கம் பப்யஹ விசர்கம் பப்பி பிளஸ் यति பப்பி பிளஸ் எஸ்ல அஸ் தான் இருக்கும் பப்பி பிளஸ் அஸ் அப்புறம் n வந்தா பப்பி அஸ் ருத்தோ விசர்கம் பப்யஹ ओकेवा अड़ी अड़ी सत्य इधर ना वो से
नर्स ओस आम पपी प्लस ओस पप्योस पप्यो 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 पप्या நீங்கதான் விசாரம் பப்பி பிளஸ் ஆம் நீங்க விட்டு வராது ஏன்னா கிரஸ்வன தியாபம் விட்டு நீங்க பப்பி தீர்க்க இருக்கிறதுனால கிரஸ்வன் விடாகமும் வராது அது எண் வந்து பப்பியா பப்பி பிளஸ் ஆம் கிரஸ்வன தீர்க்கமா இருக்கிறதுனால பப்பி தீர்க்கமா இருக்கிறதுனால கிரஸ்வன தியானம் விடாகம் வராது ஆமுக்கு அதுல எண் வந்து பப்பியா ஓகேவா அடியே அடியே மீ சப்தமி மீ அகார இருந்து ஈ இருக்கும் அப்போ அகசவனே தீர்க்கா அகசவனே தீர்க்கா அப்புறம் ஈ சேர்ந்து ஈ வந்துடும் பப்பி பிளஸ் ஈ சப்தமி ஏகவச்சனம் அகார இருந்து பப்பி பிளஸ் ஈ இருக்கும் அப்போ அகசவனே தீர்க்கா இந்த ஈயோ இந்த ஈ சேர்ந்து தீர்க்கா வந்துடும் பப்பி ரூபம் ஓகேவா அடியே அடியே அது பப்பி வந்து பப்பி பிளஸ் ஓஸ் அதேதான் சொன்ன மாதிரி பப்பியோ இருக்கோ பப்பியோ पप्यो कடைசிது சு அது இப்போ ஆரம்பிச்சோ பி சு पपी शु इनको हारे प्रत्यय हो इनको इनको हारे प्रत्यय हो पपीषु एवं वातप्रमी इत्यादयः वातप्रमी शब्दங்களும் ஈகார शब्दங்களும் இதே மாதிரி தான் ஓகே வடே எல்லா ஈகார शब्दமும் இப்படியே தானா वातप्रमी ஈகார शब्दம் இப்படிதான் எது எந்த ஈகார அந்த शब्दம் वातप्रमी ஈகார शब्दங்களா இருக்கு वातप्रमी वातप्रमी இந்த புயல் சொல்றமே புயல் புயல் वातप्रमीனா புயல்னு அர்த்தம் அதுக்கு पपी शब्दवत् अड़ी भगवान शेषे नाளைக்கு பார்ப்போம் அத அடுத்த கிளாஸ்ல अड़ी धन्यवाद இருக்கா